வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே சத்யா வந்து என்னதான் இருந்தாலும் சரி நம்ம அக்காவை அந்த அருண் சாரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சத்யா வந்து முடிவு பண்ணிட்டு நம்ம மாமா கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சத்யா வந்து முத்து கால் பண்ணுறாங்க. மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன சத்யா ஆச்சு, எது கால் பண்ணுறேன், என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சத்யா வந்து இல்லைங்க மாமா, நான் உங்களை பார்க்கணும், அதனால தான் கால் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்யா வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன், வரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சத்யா வந்து வரேங்க மாமா, ஒரு 5 நிமிஷம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் ஃபோன் வைக்கிறாங்க. வச்ச உடனே இங்கே வந்து முத்து வச்சுக்கிறாங்க. என்னவா இருக்கும், சத்யா வர பார்க்கணும்னு சொல்கிறான். சிட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுறானோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு சத்யாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுமாதிரி சத்யா வர வந்த உடனே இங்கே விஜய் வந்து பார்க்குறாங்க. என்னது இது, திருட்டு கழுதுங்களா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து புலம்புறாங்க. அப்போ வந்து முத்து இதை பார்த்து என்ன புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் வந்து இல்லை யாரோ வந்துட்டு போகிறாங்களே அதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க யாரோலாம் வரல, உங்களோட மருமகளோட தம்பி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி முத்துவங்க சொல்லிட்டு சத்யா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. போன சொல்லுடா, சிட்டி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறானா என்ன சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ சத்யா வந்து இல்லைங்க மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தயங்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னடா ஆச்சு, எதுக்கு தயங்கிட்டு இருக்க, என்ன ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சத்யா வந்து இல்லைங்க மாமா நான் சொல்லுவேன், நீங்கள் கோபப்பட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து நீ சொல்கிறா அப்போ தயங்கி பேசிகிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சத்யா வந்து இந்த மாதிரி பேசாமல் அக்காவை அந்த அருண் போலீஸுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சத்யா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னடா என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சத்யா வந்து ஆமாங்க மாமா நானும் விசாரிச்சுலாம் பார்த்துட்டேன், போலீஸ்கார் நல்லா வரதா இருக்கார், அதுவும் இல்லாமல் அவர் குடிக்க மாட்டாரா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா மாமா, ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தான் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சத்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்போ நீயும் வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கேட்குறாரு. அப்போ வந்து சத்யா வந்து இல்லைங்க மாமா உங்களை எதிர்த்து சொல்லணும் இல்லை எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுட்டு வந்த மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி அதுக்கு என்னடா பண்ணலாம் சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சத்யா வந்து பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரு நான் என்னோட முடிவை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து சத்யா வந்து மாமா கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க மாமா, அவள் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா மாமா, வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான், யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சத்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு நீ கவலைப்படாதான், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சத்யா வந்து இல்லைங்க மாமா சீதாவுக்கு அந்த இவர் தானே பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி சத்யாவும் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து இன்னும் சீதா இது கல்யாணம் என்னமோ பேசிட்டு இருக்காங்களே அண்ணாமலை வந்து வெளில வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே முத்து வந்து சத்யா நான் சொல்கிறத மட்டும் கேளு, நான் தான் சொல்கிறேன்ல ஏன்டா என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சத்யா வந்து அப்படிலாம் இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலை வந்து இன்னும் எதோ பேசிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து உள்ளே போகிறாங்க. என்ன ஆச்சு, ஏதோ சத்யா கல்யாணம் என்னமோ பேசிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்து சத்யா வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா சீதாவுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்ன சீதா கல்யாணமா, பரவாயில்லையே சொல்லவே இல்லை, எப்போ இந்த ஏற்பாடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சத்யா வந்து இல்லைங்க மாமா இந்த மாதிரி சீதாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாமா தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சத்யா வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ தான் முத்து பார்த்து அப்போ தான் மாமா வந்து பார்த்து அவன் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா வந்து இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சத்யா வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னடா என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அது யார் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான்ப்பா அந்த போலீஸ்காரன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த போலீஸ்காரன் சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து அதான்ப்பா எனக்கு அப்போ பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பானே, போனோடகிட்ட கார் பிரேக் பிடிக்காம இந்த மாதிரி கார் லைசன்ஸ்லாம் கட் பண்ண பார்த்தானே அவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் நம்மளை என்னடா அவனையே லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சத்யா வந்து ஆமாம் மாமா அதுவும் இல்லாமல் நான் பக்கத்துலாம் விசாரிச்சுலாம் வந்தேன், நல்லவராக இருக்காரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து அப்படியாடா சரி நீ நல்லா விசாரிச்சிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்ன சத்யா எல்லாம் விசாரிச்சு எல்லாம் பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஏட்டாடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சத்யா வந்து இல்லை மாமா அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை இங்கே பாரு அவங்ககிட்ட பேசுறதை விட்டு நான் சொல்கிறது கேள்விக்கு பிடிச்சிருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே, நீயே தடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா எப்படிப்பட்டவன் நமக்கே தெரியும், தெரிஞ்சுட்டு எப்படிப்பா நம்ம இது பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அண்ணாமலை அது என்னடா பேசிட்டு இருக்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகேடா, தடுக்கிற உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா. அப்போ அந்த முத்து வந்து இல்லைப்பா நான் என்னப்பா சொல்கிறது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து என்னடா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ அந்த முத்து வந்து இல்லைப்பா நம்மகிட்டே இப்படி பிரச்சனை பண்ணுறான், ஏமால அவனுக்கு ஏற்கனவே கோவம் வருது, இத்தனைக்கும் அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஏமால கோவத்தை காமிக்கிறேன்னு சொல்லி சீதா ஏதாவது கஷ்டப்படுத்தினா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த அண்ணாமலை வந்து எல்லாம் பண்ண மாட்டான்டா, படித்தவராக இருக்காரு, அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகிற இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதுல்ல
இல்லைடா, அதுவும் இல்லாமல் ஸோ எந்த எந்த கெட்ட பழக்கமும் இல்லை வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து முத்து வந்து ஓ அப்போ என்னப்பா என்ன ஏதோ குத்தி காமிக்கிறீங்களா அப்படின்னு முத்து வந்து ஸோ ரொம்ப கோவமாக கேட்குறாரு. அப்போ அந்த அண்ணாமலை இங்கே பாரு நான் ஒன்றெலாம் சொல்ல வரல, நான் பொதுவாக சொல்கிறேன் இந்தமாதிரி கிடைக்கிறதுல கஷ்டம் தானே ஒரு மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லி இங்கே தான் அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாப்பா நீங்கள் கேட்குறது ஓகே தான், ஆனால் ஏற்கனவே அவன் என் மேலே கோவமாக இருக்கானே, ஸோ அந்த கோவத்தை வச்சு ஏதாச்சும் காமிச்சிட்டானா நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சத்யா வந்து மாமா நீங்கள் கோப்படுறது ஓகே தான், ஆனால் கொஞ்சம் சீதாவை பற்றி யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து சத்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து எதுவுமே சொல்லாமல் சொல்லலான்ட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலை வந்து இங்கே பாடுற மரியாதையை நீங்கள் போயிட்டு ஸோ மீனோட அம்மா கிட்ட போய் பேசி இந்த மாதிரி ஸோ இந்த கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா அது எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாடுறா நான் சொல்கிறத மட்டும் கேளு, உனக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுவும் இல்லாமல் அவள் படித்தவ, ஸோ எது இருந்தாலும் ஸோ யோசிச்சு தான் முடிவெடுப்பா, அது நமக்கு பிரச்சனையே கிடையாதுடா, அவள் கண்டிப்பாக நல்ல முடிவை தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, அதனால தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, சீதா வந்து இந்த மாதிரி ஒருத்தர் போய் லவ் பண்ணியிருக்காருங்களே, ஸோ அதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாடுறா அவளுக்கு எல்லாமே தெரியும், எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு நல்லாவே தெரியும், அவள் ஜஸ்ட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி விருப்பத்தை சொல்லியிருக்கா, அதை நீ இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி சொல்லியிருக்கா தப்புடா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இல்லைப்பா நான் சீத்தோட லைஃப்பை பார்த்தாப்பா சொன்னேன், வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாடுறான் நான் சொல்கிறத மட்டும் கேளு, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாத, நீ போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துரு அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. வந்து மீனா வந்து இந்த பேச்செல்லாம் கேட்டு ஸோ வராங்க. வந்த உடனே மாமா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இல்லைங்க மாமா அப்படியே உங்ககிட்ட சொல்லாமல் ஸோ இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம்னு நினச்சா நான் முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ எப்படா வந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போன்னு சொல்லி வந்து இல்லைங்கக்கா அவரை பற்றி பேசன்னு சொல்லி தான் மாமா கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நீயுமா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னம்மா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து அதான் மாமா எனக்கும் தெரியல, ஸோ எல்லா விஷயத்தையும் அவளை பார்த்து முடிவு எடுப்பார், இந்த விஷயத்தில் எப்படி தப்பு பண்ணான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஓ அப்போ மீனா அப்போ நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து பார்த்தீங்களா மாமா எப்போ பார்த்தாலும் இவர் தான் பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாரா முத்து நான் சொல்கிறத மட்டும் கேளு, அவன் நல்லவனாக தான் இருப்பான், அதுவும் சீதா விருப்பப்பட்ட வாழ்க்கை, அது நம்ம கொடுக்குறது நம்மளோட கடமை, அதை விட்டுட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரிங்கப்பா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுப்பா, நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸோ யோசிக்கிறாரு. அப்போ வந்து அண்ணாமலை இங்கே பாரு ஏதாச்சும் பண்ணலாம் யோசிக்காத, இந்த கல்யாணம் நடக்கணும், அதுவும் நீயும் மீனாவும் முன்னாடி இருந்தால் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.